இளையராஜா ரூம் புக் பண்ணியிருந்தேன். எந்த ரூம் 3 முறைன்னு கேட்டேன். மலபார் சூட்டில் இருக்கார், அங்கே போய் பாருங்க. சூட் ஐ புக் ஒன்லி ஆர்டர் ரூம். நோ ஹி ஷிஃப்டட் டு மலபார் சூட் அப்படின்னு. நான் உடனே அங்கே மலபார் சூட் என்ன ரெண்ட்டுன்னு கேட்டேன். அது எப்படி இளையராஜா என் ஹோட்டலில் வந்து ரூமில் தங்கலான்னு கொண்டு வந்து பெரிய ஸ்டெப்ஸ், இந்த ராஜ்பவன் மாதிரி பெரிய இந்த மாதிரி பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்படி வந்தார், டக்குன்னு படியில் ஸ்லிப் ஆகிட்டார். ஒரு 15 படி இருக்கும். ஸ்லிப்பான பாலு சார் 10,000 ரூபாய்க்கு நான் டென்ஷனாக கணக்கு போட்டு பணம் எங்கெங்கே வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் இந்த 7 நாளைக்குள்ளே இந்த ரெக்கார்டிங் 25 லட்சம் வரணும், இதெல்லாம் செட்டில் பண்ணணும், ரூம் வாடகை செட்டில் பண்ணணும். பாப்புலரே கிடையாது. மனோனத்தர் வந்துட்டு இருக்கார், மனோனத்தர் பாடுறார், ஃபுல் சாங் ஃபுல்லாக கேட்டார். இந்த பாட்டாக பாடுறார். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம்மா. நீங்க கூட பேசலாமா? வணக்கம், சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? அருமை சார், நான் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து பேசுறேங்க சார். ரொம்ப சந்தோஷம். ஊர்க்காரரை சொல்லுங்க சார். நாங்க 2 பேருமே வழக்கறிஞர்கள் சார் கோபிச்செட்டிப்பாளையத்துல. ரொம்ப சந்தோஷமா. சார் உண்மையாலுமேங்க சார், விஜயகாந்த் சாரை பத்தி, இளையராஜா சாரை பத்தி நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க சார். ஆனா ஒரு சின்ன இடத்துல தான் பாரதி ராஜா ஐயாவோடவும் பாலச்சந்திர ஐயாவோடவும் நீங்க வந்து இலங்கையிலையும் இந்த போராட்ட சமயத்திலயும் 2 பேர் கூட இருந்தப்போ நிறைய நினைவுகள் இருக்குது. அதை நான் இன்னொரு தடவை ஷேர் பண்ணும்போது பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க சார். அவங்கள பத்தி நினைவுகள் வந்து நீங்க இன்னொரு தடவை தனி எபிசோட விஜயகாந்த் ஐயா ஷேர் பண்ற மாதிரியே இவங்களை பொறுத்து நீங்க பண்ணலாங்க. தமிழ் சினிமாவுடைய பொற்காலத்துல நீங்க வந்து அவங்களோட எல்லாம் நீங்க ஒன்னா இருந்தீங்க. அந்த நினைவுகள் எல்லாம் வந்து வருங்கால தலைமுறைக்கு வந்து பார்த்தா உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாகவும் ஒரு பெரிய பாடமாகவும் இருக்கும். நீங்க ஒரு திறமையான கதை சொல்லியா, நீங்க உண்மையாலுமே அது அப்படிதான். நீங்க வந்து ப்ரொடியூசரா இருந்தாலும் உண்மையாலுமே ஒரு சிறந்த கதை சொல்லி. ஏன்னா சினிமாவுக்கு வந்தது அதுக்கு தான் வந்தேன். அதனால அந்த கதை சொல்லி உள்ளேயே இருக்கான். ஓ சரிங்க சார். ஆக்சுவலா நீங்க வந்து விஜயகாந்த் சாரை பத்தி நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க பல பேர்த்துக்கு ஒரு உந்துதலா இருந்தீங்க சார். நிறைய பேர் அவரை பத்தி பொது வெளியில வந்து பேசுறதுக்கு தயங்கி இருந்த காலத்துல நீங்க தான் அதை ஆரம்பிச்சு வச்சீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அவரை பத்தி நிறைய பேசிட்டாங்க. ஆனா ஒரு மனிதர் வந்து சித்ராஜ்மன் சார் சொல்லுவாரு, நான் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா SPB சாரா பிறகு விரும்புறேன்னு சொல்லுவாரு. நோ ஹேட்டட் மேன்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா அது வந்து அப்படியே விஜயகாந்த் சாருக்கும் பொருந்துங்கிறது எங்களுக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுங்க. SPB பாலசுப்ரமணியம் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, கடவுளுக்கு ஒரு நாள் தண்டனை கொடுக்கணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த தண்டனை எதுக்காக கொடுக்கணும்? SPB கொண்டதுக்காக கொடுக்கணும். சித்ராலட்சுமணன் சார் வந்து அவரு இந்த சாய்வி சித்ராவில் அவரு மிகப்பெரிய ஒரு 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 மிஸ் ஆனது வந்து அவருடைய இன்டர்வியூ மட்டும் தானுங்க சார். உண்மைதான். என் ஒய்ஃப் பேசுறாங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? தெய்வ வாக்கு படத்துல SPB சார் பாடியிருப்பாரு இல்லைங்க சார், அந்த பாட்டாலே சொல்லி இளைச்ச. உண்மையாலுமே அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் சார் நீ எப்பவுமே வராதுங்க சார். வராதும்மா, கண்டிப்பா வராது சார். உங்களுடைய படத்துல எல்லா பாடல்களுமே சூப்பருங்க சார். சார் இப்ப சின்னம்மா பிள்ளை படங்க சார், ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் நம்ம பாப்பாங்க, 8th ஒரு பாப்பா, 6th ஒரு பாப்பாங்க சார். அவங்க 2 பேரும் உட்கார்ந்து பொறுமையா முழு படத்தையும் பார்த்தாங்க சார். ரொம்ப சந்தோஷமா. அது வந்து இப்ப நம்ம இவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது, 2Kக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குதுங்கிறத நம்ம அப்பெல்லாம் நீங்க வந்து கொடுத்த அது ஒரு மிகப்பெரிய அந்த படைப்புகள்ல வந்து அவ்வளவு ஒரு இருக்குது பாருங்க சார். அவங்க அவ்வளவு ரசிச்சு பார்த்தாங்க சார். அதையே நம்ம ஊர்லயே எடுத்த படம் வேறம்மா ஃபுல்லா. சார் இன்னும் கொஞ்சம் நாள் இல்லைங்க சார், இளையராஜா ஐயாவுடைய திரைப்பட பாடல்களுக்காகவே நம்ம தியேட்டர்ல போய் படம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வருங்க சார். திரும்ப எல்லா படமே மறு வெளியீடு வருங்க. இல்லாட்டி கூட வந்து திரைப்பட பாடல்கள் வந்து வீடியோ வடிவில வந்து ஒரு குறிப்பிட்ட படத்துடைய ஒரு பாடல்கள் எல்லாம் சேர்த்து வச்சு போடுற மாதிரி வருங்க. அது வந்து ஒரு இன்னும் காலம் கடந்து இளையராஜா ஐயா வந்து நினைவுல வந்து இருப்பாருங்க தமிழ் சமூகத்திலீங்க. கண்டிப்பா. ஆனா அவரு கூட வந்து இருந்த நிறைய பேர், நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, நிறைய பேர் வந்து அவருடைய கோபம், அவருடைய முன்கோபம், அவர் வந்து அவரை பத்தி ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. உங்களை மாதிரி சில பேர் தான் வந்து இல்ல அவரு உண்மையாலுமே ஒரு குழந்தைன்னு நீங்க வந்து முன் வந்து சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க.
உண்மைதாங்க, அது குழந்தை தான், கொஞ்சம் கோபக்கார குழந்தை, வேற ஒன்றும் இல்லை. நீங்க இப்ப கூட சொன்னீங்க எவ்வளவு பேர்த்தால வந்து 25 இயர்ஸ் அவரோட டிராவல் பண்ண முடியும்னு தெரியலன்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். ஆனா நீங்க அவரோட மட்டும் இல்லைங்க, அவருடைய குடும்பத்தோடவே நீங்க ஒன்னா டிராவல் பண்ணிருக்கீங்க. இளையராஜா சார் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்தாருன்னா அது என்னோட கல்யாணத்துக்கு வந்தார். ஆமாங்க ஆமாங்க ஆமாம். ஆமாங்க ஆமாங்க. அது அதுதான் எனக்கு தெரிஞ்சு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு முதலும் கடைசியுமான அவருடைய விசிட் அது. ஆக்சுவலா சாய் நட்சத்திரா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த வெகுஜன மக்கள் கிட்ட வந்து உங்களை வந்து அடையாளப்படுத்துச்சுங்க சார் உண்மையாலுமே. ஆமாம். அதுக்கு முன்னாடி இப்ப திரைத்துறைகளுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க சார். எங்களுக்கும் வந்து திரைப்படங்கள்ல அம்மா கிரியேஷன், சிவா வழங்கும்னு நாங்க நிறைய படங்கள்ல பார்த்துருக்குறோம். ஆனா அவர் யாரு, அவர் உருவம் என்ன, அவரை பத்தி தெரிஞ்சதெல்லாம் எங்க மூலமா தான் தெரிஞ்சதுங்க சார். கண்டிப்பாக. அதான் நான் முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், உலகம் பூரா போனால் எங்கே போனாலும் டூரிங் டாக்கீஸில் நீங்கள் சொன்னதை கேட்டேன் என்கிட்ட ஆரம்பிப்பாங்க பேச்சுவார்த்தையை. சார் உண்மையாலுமே சார் விஜயகாந்த் சாருடைய ஒரு ஆன்மாவுக்கு நீங்க செய்யற நன்றி கடனுங்க சார். அது நிச்சயமா நீங்க ஒரு தனியா ஒரு எபிசோட் நீங்க கொடுங்க சார். பண்ணுறேங்க, தனியாக பண்ணுறோம் சார் கூட வந்து ஒரு ஃபுல் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறோம் சார். அதே போல வாய்ப்பு இருந்தா சித்ராலட்சுமணன் ஐயாவுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க, எஸ்பிபி சார் கூட ரொம்ப நெருக்கமா பழகுன யாராவது இருந்தாங்கன்னா அவரை பத்தின ஒரு பேட்டியை வந்து அவருடைய இதை பத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா பண்ணி கொடுங்க சார். நிச்சயமா நிச்சயமா சார் நாங்க 2 பேருமே எஸ்பிபி சாருடைய மிகப்பெரிய ஃபாலோயர்ஸுங்க சார். நிச்சயமா அவருடைய நிறைவேற்றுறோம் ஆசை. பாடல்களுக்காக மட்டும் இல்லை சார், அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய குணம், அவருடைய என்ன சொல்றது, யாரு கூடயும் ஒரு ஒரு வம்பு வழக்கு இல்லாம ஒரு யதார்த்தமா இவ்வளவு லாங் டைம் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் சார். உண்மை. இன்னொன்னு சார், அவர் மாதிரி நன்றி மறமாம இருக்கிறவங்களை பாக்குறதே அரிதுங்க சார். ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் அவங்கள கூட கூப்பிட்டு நிக்க வச்சு பாட வச்சு பாராட்டி அந்த ஒரு நிமிடத்தை வந்து அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நிமிடமா மாத்தி கொடுக்கறதுல வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் மாதிரி நாங்க பார்த்ததே இல்லைங்க சார். உண்மைதான். நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம். நன்றி. எஸ்பிபி சார்னு சொன்னோன்னே ஒரு நடுவில் எங்கேயுமே சொல்லலை இந்த விஷயத்தை கூட சொல்ல. எஸ்பிபி சார் டேட்ஸ் கிடைக்கல, 2 பாட்டு வந்து மனோ பாடினார். எனக்கு வந்து நான் வந்து ஒரு தீவிரமான எனக்கு எல்லா பாட்டையுமே எஸ்பிபி பாடணும் ஆசைப்படுவேன். ஒரு பாட்டு கூட யாரும் கொடுக்கூடாதுன்ற மாதிரி எனக்கு ஒரு தீவிரமான ரசிகன். ஆனால் ராஜா சார் போய் எல்லா நேரத்துலையும் சொல்ல முடியாது, தம்மல் கூட மனோ பாட சொல்லுன்றவர். நடுவில் ஒரு காலகட்டம் பாலு சாருக்கு தொண்டை சரியில்லாமல் ஒரு ஸ்ட்ரக் ஆகி போய் ஒரு வருஷம் எல்லா பாட்டையும் பாலு சார் பாட்டையெல்லாம் மனோ தான் பாடினார். அந்த நேரத்துலையும் நான் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் மாட்டினேன். சரி பாட்டர் நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு பாலு சார் தான் பாடணும்னு. கொஞ்சம் நான் இவ்வளோ செலவு பண்ணி ரெக்கார்டிங் பண்ணிட்டோம், அது எனக்கு வந்து பாலு சார் தான் பாடணும். அந்த காதல் வனிலே சாங்கும் இன்னொரு பாட்டும் சொன்னோடனே ஒரு நீ தான் பாலு எப்போதில் வர முடிகிற, சரி அவன் எப்போ டேட் கிடையாது, அப்போ நீ கூட்டு வந்து நீ மிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ இல்லை பாலு நான் ட்ராக் பாட சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பாலு சார் டேட்டை வாங்கி பாலு சார் வந்து பெங்களூர் வந்து ஃப்ளைட்டில் வராங்க. சாருக்கு வந்து பாம்பேயில் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு பாலு சாருக்கு நாங்கள் பிக்கப் பண்ணுறோங்க ஹோட்டல் வாசலில் கீழே. அங்கேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பெரிய ஸ்டெப்ஸ், இந்த ராஜ்பவன் மாதிரி பெரிய இந்த மாதிரி பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்படி வந்தார், டக்குன்னு படியில் ஸ்லிப் ஆகிட்டார். ஒரு 15 படி இருக்கும். ஸ்லிப்பான பாலு சார் 15 படி இப்படி உருண்டு வர்றாரு. நான் ஓடி போய் பிடிக்கும்போது கடைசி படிக்க வந்துட்டார். அவ்வளோ பெரிய உருவம், அப்போல்லாம் பயங்கர குண்டு. ஆமாம். ஐயோண்ணா எனக்குன்னா உயிரே போயிடுச்சு. நான் அவ்வளோ ரசிகன் மட்டும் இல்லை, நம்ம படத்துக்கு வந்து எதுனா அப்படி எழுந்தோடனே என்ன அதிசயமாக கடல் முடியல. அப்படியே டக்குன்னு ஒன்றும் இல்லை நேரம் வந்து டக்குன்னு வண்டியில் ஏறிட்டார். வண்டியில் கொஞ்சம் ஃபுல் ஏசி போட்டுட்டு அப்படியே வேர்த்து ஊற்றுது அவர். ஓகே அப்படியே செட்டில் ஆகிட்டேன். எனக்கு வேறு இடம் அது, இந்த மூடில் வர்றாரு எப்படி பாடுவார், ஏன்னா எப்படி உடம்புல எங்கே வலிக்கும். அதுவே பெரிய திருத்திருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஐம் ஆல்ரைட்டுன்னு ட்ரெஸ்லாம் தட்டு அப்படி மேனேஜ் பண்ணிட்டேன். அப்புறம் ரெக்கார்டிங் தேட்டருக்கு போகிறோம். போனோடனே அந்த காதல் வண்டியில் சாங் ட்ராக் போட்டோன்னா கேட்டு பாடிட்டார். அப்புறம் இன்னொரு பாட்டு திண்டுக்கல் குண்டுமணி சம்பளம், அதையும் பாடிட்டார். ஸோ அன்னைக்கு தேதிக்கு ஒருத்தர் வந்து பெங்களூரில் வந்து பாம்பே வந்து பாடினா ஒரு பாட்டுக்கு அன்றைக்கி ஹையஸ்ட் பெய்டு அவர் தான். அவருக்கு ஒரு பேமெண்ட் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டார். இன்னொரு சாங் போட்ட உடனே ஏதோ ட்ராக்கில் இன்னொரு வாய்ஸ் கேட்குது, யாரோ பாடியிருக்காங்களே அப்படின்றார். இல்லை அது பாட்டு மனோ பாடியிருக்காரு சார், எனக்கு திருப்தியாக இல்லை, நீங்கள் பாடி கொடுக்கணும், அது ஃபுல் சாங் போடுங்க அப்படின்னு. அப்போ மனோ அப்போ தான் கம்மிங் பாப்புலரே கிடையாது. மனோன்னு ஒருத்தர் வந்துட்டுருக்கார், மனோன்னு ஒருத்தர் பாடுறார். மனோ ஸ்ருதி சுத்தமாக அருமையாக பாடியிருக்கான், நல்லா வளர்ந்து வர்ற பையன். அந்த பாட்டை நான் பாடக்கூடாது, அவனுக்கு வர்ற வாய்ப்பை நான் கிட்டக்கூடாது. நல்லா இருக்கு, சூப்பர். தப்பாக இருந்தால் நானே சொல்லுவேன். நான் இல்லை சார் எனக்கு உங்கள் வாய்ஸ் தான் சார் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கலாம், எனக்கு பிடிக்கணும்ல, அதான் அப்படி பாடுறதுக்கு எனக்கு பிடிக்கணும்னு சொல்லி மறுத்துட்டார். அது ஒரு பெருந்தன்மை, நான் அதை மதித்தேன். அப்போ பாலு சார் இன்னும் நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னுடைய பார்ட்டி படத்துக்கு வந்து பிரேம்ஜி மியூசிக்னு சொன்னோன்னே அவனை வர சொல்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் கேமரா கொண்டு வர சொல்லி அதில் பாட்டு பாடி பிரேம்ஜி பற்றி எல்லாம் பேசி வாழ்த்தி பெரிய பிளெஸிங். அந்த வீடியோலாம் இருக்குது, இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணணும் படம் வரும்போது. அது மாதிரி எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்வீட் பர்சன். அதாவது ஒரு ப்ரொடியூசரை, ஒரு மியூசிக் டைரக்டரை காயப்படுத்துறதில்லை, ஒரு லிரிக் ரைட்டரை காயப்படுத்தினதில்லை, யார்கிட்டையும் பணம் கேட்டு தொந்தரவு பண்ணதில்லை. கச்சேரியில் போனால் கூட பாதி பணம் கொடுத்தா தான் மீதி பணம் கொடுக்கலனாலும் அப்படியே முழுசாக பாடிட்டு வெளியே வர்றாரு. கோல்டன் ஹார்ட், கோல்டன் ஹார்ட்டு. அவர் இந்த மாதிரி ஒரு மரணத்தை தழுவார்னு யாருமே எதிர்பார்க்க முடியல. அதான் சொன்னேன், இந்த கண்ணதாசன் அந்த கடவுளை தண்டிக்க என்ன வழின்னு கேட்டால் தான் இது ஒரு முடிவுன்ற மாதிரி. நான் என் வாழ்க்கையிலே மிக அதிகமாக வருத்தப்பட்ட மரணம்னா அது முக்கியமாக அது பாலு சார் சினிமாவில். ஏன்னா மறக்கவே முடியாத ஒரு மாமனிதர் அவர். ஏன்னா அவ்வளோ பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே நல்லவர். பாலு சாரை பற்றி ஒரு குறை சொல்லி என்னுடைய இத்தனை வருஷத்தில் நான் கேட்டதே இல்லை. அதான் சொல்லணும்னு நினச்ச மக்களுக்காக சொல்லிட்டேன். ராசையா படம் பண்ணும்போது ராஜா சார் இந்த சாங்கெல்லாம் பாம்பேயில் பண்ணலாயா அப்படின்னாரு. பாம்பேயில் பண்ணிங்கன்னா இங்கே 1 லட்ச ரூபா சாங் கிடைக்காங்கன்னா அங்கே 5 லட்ச ரூபா உங்களுக்கு தெரியும். ஆமாம், கணக்கு பார்த்தேன், எங்கேயோ இருந்தது. சொல்லிட்டாரு சார் பண்ணலான்னு. இந்த குவாலிட்டி 2 பேர்த்துக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் சார், சரி சார் பண்ணிடுறேன். அந்த உடனே எல்லாத்துக்கும் கரெக்ட். ஐ நெவர் சே நோ ஃபார் எனிதிங். அது வசந்தபாலன் பட்ஜெட் சொன்னாலும் சரி, ராஜா சார் சொன்னாலும் சரி, எது சரி வெங்கட்புரம் சொன்ன ஓகே ரைட். அந்த மாதிரி போய் பாம்பேயில் பண்ணலான்ட்டார். போயிட்டோம். ஏன்னா இங்கே பண்ணால் ஒரு 5 லட்ச ரூபாயில் முடிகிற ரெக்கார்டிங், அங்கே போனால் 25 லட்ச ரூபா ஆகுது. போயிட்டு ரெக்கார்டிங்லாம் பண்ண போயிட்டா ராஜா சார் அந்த லீலா பேலஸ் அங்கே இருக்குது, அதில் போய் எனக்கு ரூம் போட்டுருட்டார். அப்போது பாம்பேயில் ரொம்ப டாப் ஓட்டேன். ஆமாம், 94 மற்ற மியூசிஷியன்ஸு மற்றவங்களுக்குலாம் ஒரு 3500 ரூபாயில் அந்த சான்ஸில் இங்கெல்லாம் ரூம் போட்டிருக்கேன். இவருக்கு போய் ரூம் போட போனால் பேசிக் ரூம் என்ன, சாதாரண ரூம் போடியா அப்படின்ட்டார் என்கிட்ட. நான் போய் கேட்டேன், 10,000 ரூபா ரூம். அப்போல்லாம் 94 10,000 ஒரு ரூம். நம்ம எந்த ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கணும் அப்போ? கரெக்ட். நம்ம ஊர்லேயே 5 ஸ்டார் ஃபிஷர்மேன் ஸ்கூல் ரூம் போட்டால் 5,000 ரூபா தான் இருக்கும். ஆனால் 10,000 ரூபா. சரி போட்டுருங்க. 7 நாள் 70,000. ஐயோ இது இந்த ரெக்கார்டிங் போய் 70,000 ஏறிடுச்சா? சரி அப்படியே அதுவே ஒரு பாரத்தில் புக் பண்ணிட்டு அட்வான்ஸ்லாம் கட்டு வந்துட்டேன். அப்புறம் ரெக்கார்டிங் இப்போ முந்தின நாளே ராஜா சார் வந்துட்டார். வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் இந்த ஹோட்டலுக்கு சார் வந்துட்டார், வர சொன்னார். நேராக போய் ரிசப்ஷனில் போய் இளையராஜா ரூம் புக் பண்ணியிருந்தேன். எந்த ரூம் 3 முறைன்னு கேட்டேன். மலபார் சூட்டில் இருக்கார், அங்கே போய் பாருங்கள். சூட் ஐ புக் ஒன்லி ஆர்டர் ரூம். நோ ஈ ஷிஃப்டட் டு மலபார் சூட் அப்படின்னா. நான் உடனே அங்கே மலபார் சூட் என்ன ரெண்ட்டுன்னு கேட்டேன். 35,000 ரூபா ப்ளஸ் டேக்ஸ். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. 35,000 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் 4,000 ரூபா. 40,000 ரூபா இன்ட்டு 7 நாள் 28. ஐயோ இது பயங்கர அதிர்ச்சி. கரெக்டு தான். எனக்கு என்னென்ன இப்படி பண்ணிட்டாரே இவர், செய்யலாமா இந்த மாதிரி? எனக்கு 10,000 ரூபாய்க்கு நான் டென்ஷனாக கணக்கு போட்டு பணம் எங்கெங்கே வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான். இன்னும் இவ்வளோ பணத்தை புரட்டு இந்த 7 நாளைக்குள்ளே இந்த ரெக்கார்டிங் 25 லட்சம் வரணும், இதெல்லாம் செட்டில் பண்ணணும், ரூம் வாடகை செட்டில் பண்ணணும். அப்படியே அதிர்ச்சியில் மலபார் சூட்டுக்கு அப்படியே போகிறேன். இப்படி திறந்தா நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கோம், ஒரு சின்ன ரூம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு கதவை திறந்தா அப்படி உள்ள போனால் ஒரு பெரிய ரூமு, ஹாலு, டைனிங் ஹாலு, அது ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்டு, சாக்லேட்ஸு. அப்புறம் போனால் ஒரே பூச்செடிகள், பூத்தொட்டிகள், ஃப்ளவர் புக்கே. அதை தாண்டி போனால் இன்னொரு ரூம் இருக்குது. அதை தாண்டி போனால் இன்னொரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. சைடில் 2 பெட்ரூம் இருக்குது. ஒன்றுமே புரியல. இக்கடை இவரை காணான்னு பார்த்தா, ஓ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னார். போனால் ஒரு பால்கனி இருக்குது. அந்த பால்கனியில் ஓரமாக ரோட்லேருந்து வேக வச்ச கடலையை வாங்கிட்டு உரிச்சு தின்னுட்டுருக்காரு. இந்த மலபார் சூட்டு மொத்தம் ஒரு டேபிளையும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சாக்லேட்ஸும் அடுக்கி வச்சுருக்கு. தரையில் தட்டி ஒரு கட்டாயம் உரைச்சி சாப்பிட்டு இப்படி பார்த்தேன். நான் அதிர்ச்சியில் இருக்கேன் அப்படின்னா. இன்னும் இப்படி பண்ணிட்டாரு. ஏன் எப்படி இருக்குது ரூம் அப்படின்னா? நல்லா இருக்கு சார். அது ஏன் அப்படி பயந்து போய் நிற்கிறேன்? இல்லை ஒன்றும் இல்லை சார். பார்த்தார். ரூம்லாம் பார்த்தியா? எத்தனை ரூம் பார்த்தியா? நமக்கு தான் தெரியுது, உள்ள ஆடுது. என்ன சரி வாடகை என்ன தெரியுமா? கீழே கேட்டேன் சார். 35,000 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் சொன்னான். நீ எவ்வளோ புக் பண்ணியிருக்க? 10,000 ரூபா சார். அந்த 10,000 மட்டும் கொடுத்தா போதுயா, மீதியெல்லாம் ஹோட்டலுக்காரன் உனக்கு கேட்க மாட்டான், பயப்படாத அப்படின்னு. அவள் தான் மூச்சு எப்படி சார் இது அப்படின்னு. அப்புறத்து கூட வந்து சொன்னார், இவர் பேரில் புக் பண்ணோடனே அந்த ஹோட்டலில் ஓனர் மலையாளி. ஆமாம். அவருக்கு விஷயம் தெரிஞ்சு, எனக்கு விஷயமே தெரியாது. இவர் ரிசீவ் பண்ணால் அவர் யானையை கொண்டாந்து யானையை போட்டு வச்சு வாசலில் வச்சு சண்டை மூலம் கட்டி வரவேற்று மேலதானத்தோடு கூட்டிகிட்டு அது எப்படி இளையராஜா என் ஹோட்டலில் ரூமில் தங்கலான்னு கொண்டாந்து மலபார் சூட் கொடுத்து, உங்கள் ப்ரொடியூசர் என்ன புக் பண்ணால் அதை மட்டும் அவர் பே பண்ணால் போதும் சார், மீதி எல்லாம் யூஆர் மை கெஸ்ட்டுன்ட்டு போயிட்டாங்க. உனக்கு ஒரு 1 மணி நேரம் எனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி போட்டு
7 நாள் கழித்து செட்டில் பண்ண வந்தா சார் 70 ப்ளஸ் 400 அப்போ இரண்டான 7 நாளைக்கு 7 பால் குடிச்சிருக்காரு. இவ்வளோ தான் ஒரு பில் அவ்வளோதான் சார். ரூமில். அந்த மாதிரி அவருக்கு ஒரு அந்த ஹோட்டல் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த காலத்தில் வந்து. அப்புறம் தான் வந்து நான் ஒரு வாரம் கழித்து அப்புறம் தான் எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அந்த ஹோட்டலில் காமிச்சாங்க. நண்பர்கள் பேசுவோம். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அருமை. சார்? உங்கள்கிட்ட ஒரு டவுட்டு. இப்போ இந்த பார்ட்டி படம் நீங்க பண்ண டைம்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட், அதுக்கப்புறமா லாக்டவுன் வந்து நிறைய கிரைசிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம். இப்போ நீங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் போது உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் நீங்க வச்சுதான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பீங்க. இதை நீங்க என்ன பட்ஜெட்டுக்கு வந்து இப்போ நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொடுப்பீங்க, எப்படி அதை டெவலப் பண்ணலான்னு இருக்கீங்க? அந்த பிரச்சனைனால தான் அது லேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தான் இப்போ பண்ணுறோங்க. அடுத்த மாதம் வந்துடும். ஏன்னா இப்போ டிக்கெட் ரேட் வந்து நம்ம 2016 வந்து 100 rupees 90 அப்படின்னு இருந்துச்சு. இப்போ 120 தாண்டி போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து இப்ப தியேட்டருக்கே வர மாட்டாங்க. இப்ப நீங்க பழைய ஒரு படத்தோட வந்து நீங்க இப்ப தியேட்டருக்கு வரீங்கன்னா அது எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தியேட்டருக்கு வருவாங்க, நீங்க நம்புறீங்களா? 12 வருஷம் கழிச்சு மதகஜராஜான்னு ஒரு படம் போன வருஷம் பொங்கலுக்கு வந்துச்சு. அதான் சூப்பர் ஹிட்டு. நல்ல படம் எப்போ வந்தாலும் ஓடும். பார்ட்டி ஒரு நல்ல படம் எப்போ வந்தாலும் ஓடும். அடுத்த மாதம் வந்துடும். ஓகே சார், ஓகே. நீங்க இன்னும் நல்ல படங்களை பண்ணுங்க. வெங்கட் பிரபுவும் நிறைய படங்கள் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் இப்போ பண்ணுதான் சினிமால தேவைப்படுது. இப்போ இந்த அடி தடி குத்தெல்லாம் வந்து ரொம்ப போரா இருக்கு. ஸோ அதனால நல்ல ஒரு ஃபன் சினிமாஸா எடுத்து கொடுங்க சார். ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ. சார் என்னோட பேர் வந்து அஜித் சார். சொல்லுங்க அஜித். சார் உங்களோட எனக்கு அந்த சின்ன மாப்பிள்ளை படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த படம் அந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை டைம் பார்த்தாலும் எனக்கு புதுசா பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். எனக்கு அந்த படத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாம்மா. நான் வந்து லைஃப்பில் ரொம்ப ஷார்ட் டைமில் எடுத்து ரிலீஸ் பண்ண படம்னு சொன்னால் சின்ன மாப்பிள்ளை. ரொம்ப குறுகிய காலத்தில் எடுத்த மாபெரும் வெற்றி படம். அதுக்கு தமிழ்நாடு பூரா வந்து வெற்றி விழா நடத்தினோம். தமிழில் மட்டும் இல்லாமல் எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றுச்சு. தமிழில் தெலுங்கில் ரீமேக் ஆச்சு, கன்னடத்தில் ரீமேக் ஆச்சு, ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. எல்லா மொழியிலையும் வெற்றி பெற்ற படம் அது. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், ஏன்னா உங்களுக்கும் கேப்டன் சாருக்கும் உள்ள நட்பை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஒரு சில நிகழ்வுகளை எங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? கேப்டனை பற்றி நிறையா நம்ம சாய் சித்ராலே நிறையா பேட்டிகளில் நிறையா விஷயம் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இந்த 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 இடத்துல வந்து அது அவ்வளோ நீளமாக சொல்ல முடியாட்டி கூட லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு மாபெரும் மனிதர் அவர். அவரை பற்றி எல்லா சம்பவங்களையும் சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு வந்து என்னோட உயிருள்ள வரை என்னுடைய கடமை அது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்களுடைய இனிய நண்பரான கார்த்திக்கை எப்போ பார்த்தீங்க? கார் எடுத்து நிலகொள்ளாத ஸ்பீடில் போகிறேன் நானுங்க ஆழ்வார்பேட்டுக்கு, சுந்தர மாஸ்டர் வீட்டுக்கு. மாஸ்டர் என்ன ராஜா சார் கதை கேட்டார் சொல்கிறார், இந்த மாதிரி சொல்கிறார். நான் வந்து ஒரு எம்டி செக் போட்டு அக்கௌண்ட் கிராஸ் பண்ணி அவர் கவரை போட்டு அனுப்பிச்சி விட்டேன், வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன். லேண்ட்லைன் ஃபோன் தான் நடிச்சார் போனேன். இல்லை எம்டி செக் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. இந்த கதையை ஹேண்டில் பண்ண சினிமாவில் ஒரே ஒருத்தவங்க முடியும், பாரதிராஜாவில் தான் முடியும். அப்போ பாரதிராஜாவுக்கு அவருக்கு சண்டை, படம் பண்ணுறது சரி. பிரபுதாபா ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று சொல்கிறார். கதையே எல்லாம் ஜாம் ஆயிடுச்சு. அவர் சொன்ன மாதிரியே எல்லா குழப்பம் நடந்து போய்